வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஹோம் தேட்டர் 2.2 ஹோம் தேட்டர். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 2.1 பார்த்துருக்கோம். 2.1 அப்படின்னா லெஃப்ட் சேனல், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, தென் சப். இதுதான் 2.1. பொதுவாக ஒரு ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி மட்டும், குறிப்பாக வெரி லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி கேட்குறது தான் சப்பு. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, லெஃப்ட் சேனல் ரைட் சேனலை தனியாக கேட்குறோம். இவ்வளோ தான். இதான் 2.1. இப்போ 2.2 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் ஆஸ் யூஸ்வல். சப் என்ன பண்ணுறோம், 2 பவர் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா சில கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல குவாலிட்டியான பேஸ் வேணும், நல்ல குவாலிட்டியான சப்பு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சப்பு பத்துறதில்லை. ஸோ அந்த ரூமில் 2 சப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு உட்டன் பாக்ஸில் சீல் பண்ணியிருக்கணும், உட்டன் பாக்ஸில் மவுண்ட் பண்ணியிருக்கணும். அது சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி. நாங்கள் டெமோ பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒயரிங் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம், ஓகேவா? அதனால் சப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சீல்டடு சப் இருக்குது, இல்லைன்னா போர்ட்டட் இருக்கும். அதாவது ஃப்ரண்டில் அல்லது பேக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஓகே? அதுதான் நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு சப்பூஃபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மவுண்ட் பண்ணக்கூடிய பாக்ஸ் மார்க்கெட்டில் யார் மவுண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி. பொதுமாலும் அப்படி தான் இருக்கும், 90% அப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மவுண்ட் பண்ணுற பாக்ஸு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்கணும். அந்த சீல் பண்ண பாக்ஸில் சப்பு ஃப்ளோர், தரையை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகே? அந்த மாதிரி மவுண்ட் பண்ண பாக்ஸில் தான் எஃபெக்ட் நல்லா ஜாஸ்தி இருக்கும், பக்காவாக இருக்கும், ஓகேவா? ஃப்ரண்டில் மட்டும்தான் அந்த ஹேர் ஹோல்ஸ் இருக்கணும். சப்பு ஃப்ளோர், தரையை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ளோரில் தான் சீட் பண்ணணும், நல்ல வெயிட்டாக இருக்கணும் பாக்ஸு. சரி, அது ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப பின்னாடி உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம், 2.2 ஹோம் தியேட்டர். அப்போ நல்ல சப்பு அவுட்புட் வரணும், என்ன பண்ணணும், 2 பவர் ஆம்பிளிஃபையர், 2 சப்பு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஆஸ் யூஸ்வலாக, ஓகே? இப்போ பாருங்கள், ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் டயக்ராம்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். படிப்பு தேவையில்லை, படிப்பு இருந்தால் நல்லது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். நீங்கள் விருப்பமான கோர்ஸை தேர்வு பண்ண முடியும், படிக்க முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும், வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பிளாக் டயக்ராமை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக். இது இருந்தால் போதும், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்டீரியோ. நான் இந்த இடத்துல 60+60 வாட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 100 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், 220+220 கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு மானோ பவர் ஆம்பிளிஃபையர், இது ஒரு மானோ ஆம்பிளிஃபையர். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் நிறைய மாடல் காமிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப காம்பேக்ட் டிசைன். பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு இருக்குது, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதுதான் ZK TP21 அப்படிங்கிற மாடல், சூப்பர் மாடல். லோ பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டி 200 வாட்ஸ். நீங்கள் எதுவுமே தேவைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பவர் சப்ளை,
ஸ்பீக்கரில் எது ப்ளஸ் மைனஸ் தெரியணும், வேறு எந்த நாலேஜும் தேவையில்லை. நல்ல குவாலிட்டியான ஆடியோ வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, பென்ட்ரைவ் கனெக்டிவிட்டி இருக்குது, ஆக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ சூப்பராக ஒர்க் பண்ண வைக்கலாம். 200 வாட்ஸ் பவர். இது 2.1. ஓகே, இந்த 2.1லேயே இது 200 வாட்ஸில் இருக்குது. இன்னொன்று வந்து 500 வாட்ஸில் ஒன்று, 550 வாட்ஸில் ஒன்று இருக்குது. 800 வாட்ஸில் ஒரு 2 மாடல் இருக்குது. எல்லாமே காமிச்சிருக்கேன். ஒருவேளை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காம்பேக்ட் டிசைன், குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமொபைலில் எந்த வண்டியில் வேணாலும் இதை வந்து நம்ம இதை பொருத்த முடியும். இது 2.1. இப்போ நமக்கு பேஸ் அதிகமாக வரணும் அப்படிங்கும்போது நம்ம இப்போ நான் சொன்ன இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது ஒரு ஸ்டீரியோ 2 மானோ, இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, இதுக்கு வந்து எஃப்எல் யூஸ் பண்ணணும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய ஒர்க்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 இன்ச்சஸில் ஆரம்பித்து 21 இன்ச்சு வரைக்கும் ஊஃபர், டியூட்டர், மிட்ரேஞ்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு மில்லேனியம் டியூட்டர், புல்லட் சீரிஸ் டியூட்டரை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதோடைய ப்ரைஸ் 855 ரூபா வரும். கொரியர் சார்ஜ் வரும்போது டோட்டலாக 1000 ருபீஸ் நியர்லி வந்துடும், 955 வந்துடும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. இப்போது இந்த போர்டு வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த பட்ஜெட்டில் செய்ய போகிறீங்க, எவ்வளோ வாட்ஸில் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த படத்தில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு 100 வாட்ஸ், அதை லெஃப்ட்டு வந்து 60 + 60 வாட்ஸ், ரைட் லெஃப்ட் ரெண்டுமே. சப்பு வந்து 100 வாட்ஸ் 320 வாட்ஸ் இதனுடைய பவர். ஒருவேளை அதிகமாக வேணும்னா இந்த போர்டோட கான்ஃபிகரேஷனை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். இப்போ நான் இதில் போர்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பேஸ் டேபிள் போர்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது, இந்த இடத்துல பக் கன்வெர்ட்டர் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல். இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு இந்த இடத்துல, ஏன்னா அதுக்குன்னு ஒரு போர்டு கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூடூத் மாடல்லேருந்து வர்ற லெஃப்ட்டு ரைட்டு சிக்னல் இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு போய் பேஸ் ட்ரிபிள் போர்டிலிருந்து பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டீரியோ இன்புட் போய் ஸ்டீரியோ அவுட்புட் ஆம்பிளிஃபைடு அவுட்புட் உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் 2 கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் தான் உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வரும். ஒருவேளை எது தேவையோ அதை இந்த பேஸ் டேபிள் கண்ட்ரோல் போர்டு மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டீரியோ போர்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன தேவை அப்படின்னா பாருங்கள் மார்க்கெட்டில் இந்த போர்டு இருக்குது. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த போர்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டீரியோ கனெக்டிவிட்டியோட இந்த போர்டு இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த போர்டு பார்க்கலாம். இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டு அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த இடத்துல சிக்னல் இன்புட்டு, பவர் சப்ளை இன்புட்டு, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்துருக்கலாம். கிளாஸ் டி போர்டு, ஹீட் ஆகாது, ஹம் வராது, நாய்ஸ் வராது, பக்கா குவாலிட்டியாக வரும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் மேட்சிங் ஆகிக்கும், ஓம்ஸும் மேட்சிங் ஆகிக்கும். 3 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது ஒரு போர்டு பார்த்தோம். இந்த போர்டில் கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த போர்டு இருக்குது. இது வந்து 200 வாட்ஸ் பவர், ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் பவர். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டி, பக்கா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சிக்னல் இன்புட்டு, கெய்னரு, பவர் சப்ளை, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 ஸ்பீக்கரோடு இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த போர்டு வந்து 60 + 60 வாட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, 30 + 30 வாட்ஸ் வேணாலும் இருக்குது, வாங்கிக்கலாம். 15 + 15 வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா போர்டுமே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் எப்பவுமே கொஞ்சம் எல்லாம் கம்மியாக தான் கேட்பாங்க. இந்த சப்பு 2 சப்பு யூஸ் பண்ண போகிறோம். நல்ல அசத்தலான பேஸ் ரூமில் அப்படி ஒரு நல்லா இருக்கும், பக்கவாக இருக்கும். இந்த சிஸ்டத்தை ஆட்டோமொபைல் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும்.
அதில் வந்து சப்பு டியூப் யூஸ் பண்ணணும், 10 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணணும். குறிப்பாக டைனிட்டி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, சரி. இப்போது ஒரு பவர் ஆம்ப் மட்டும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது நாம் மானோ போர்டை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மானோ போர்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த மானோ போர்டில் பாருங்கள், இதுதான் அந்த மானோ போர்டு. இதுதான் இந்த மானோ போர்டு, ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய மானோ போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு இதில் ஒரு பக்கம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் இன்புட். இந்த பாயிண்ட் இதில் வந்து சிக்னல் இன்புட். இந்த இடத்துல 2 கண்ட்ரோல் இருக்குது, நான் எடுத்துட்டேன். ஓகேவா? 2 கண்ட்ரோல் இதில் கொடுத்துக்கலாம். இந்த தனியாக கண்ட்ரோல் தனியாக வரும், நீங்கள் சால்டர் பண்ணிக்கணும், ப்ராப்பராக சால்டர் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் வால்யூம் இதுக்குள்ளேயே வந்துடுது. காம்பேக்ட் சைஸ், ரொம்ப சின்ன சைஸு, 100 வாட், சூப்பர் பவர். இதோட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அவசியம் பாருங்கள். இதில் ஒன்று வந்து சப்போட அவுட்புட்டு, ஒன்று வந்து பவர் சப்ளை. ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போ இந்த ஒரு போர்டு இருக்குது. இது வந்து 100 வாட்ஸ் பவர் இல்லையா? இதோட நல்ல குவாலிட்டியான பவர் இருக்கா? இருக்குது. பாருங்கள், இந்த போர்டு இது வந்து 500 வாட்ஸ் பவர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, கிளாஸ் டி போர்டு, 500 வாட்ஸ் பவர், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. பட் டூயல் பவர் சப்ளை. டூயல் பவர் சப்ளைனா 55 வோல்ட் டிசி ப்ளஸ் மைனஸ் 70 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் வரைக்கும் இந்த போர்டு ஒர்க் பண்ணும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரி, இடம் ரொம்ப பெருசாக பிடிக்கிற மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக, அதே நேரத்தில் சிம்பிளாக இருக்குமானா அதான் இருக்குது. ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், இந்த போர்டு 2092 IRS 2092 ஐசி யூஸ் பண்ண இந்த போர்டு. இதுதான் இந்த போர்டு. ஒரு ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்கோம். இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. புரியுங்களா? இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வேணும்னா 55 வோல்ட் டிசியிலேருந்து 72 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணோம். டூயல் பவர் சப்ளை. ஸோ ரெண்டுக்கு இடையில் அப்படின்னா 60 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு, 60 வோல்ட் மைனஸ். ஒரு டூயல் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ். பாருங்களேன், இதுதான் அந்த போர்டு, டூயல் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ். ஓகே, நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டைம் இருந்ததுன்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த போர்டு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸ்டாக் ரொம்ப வந்து ஸ்டாக் எல்லாமே தீர்ந்துட்டு இருக்குது. ரொம்ப இன்னும் ஒரு 4-5 பீஸ் தான் இருக்குது. ஓகே, 60 வோல்ட் ப்ளஸ்ஸு, கிரவுண்டு 60 வோல்ட் மைனஸ். இது கண்டிப்பாக இந்த போர்டுக்கு பக்காவாக மேட்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஸ்எம்பிஎஸ் 230 வோல்ட் ஏசி கொடுத்து அவுட்புட்டில் டைரெக்டாக டூயல் பவர் சப்ளை அவுட்புட் எடுக்கலாம். இதுலேயே 24 வோல்ட்டு, 30 வோல்ட்டு, 15 வோல்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரம் சைனா. டைரெக்டாக வந்த பிறகு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் எது யூஸ் பண்ணலாம்? அப்போ இதுக்கு 100 வாட்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 500 வாட்ஸ் வேணாலும் 500 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல 100 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். போர்டு ஜி ஸ்டார் இருக்குது. இல்லை கொஞ்சம் கஸ்டமர் ஹெவியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 500 வாட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 500 வாட்ஸ் ப்ளஸ் 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ் 2 சப்பு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்பு பக்காவாக ட்ரைவ் ஆகும். பட் இது கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை எப்படி இருக்கணும்? 55 வோல்ட் டூயல் பவர் சப்ளை டு 72 வோல்ட் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, அப்போது நம்ம என்ன போர்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்து. அடுத்தபடியாக இந்த பேஸ் டேபிள் போர்டு. இந்த பேஸ் டேபிள் போர்டு பாருங்களேன், இதுதான் இந்த பேஸ் டேபிள் போர்டு. இது ஜி ஸ்டார் தான் கம்பெனி. நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். சிங்கிள் பவர் சப்ளை. அப்போ சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணக்கூடிய இது ஒரு பேஸ் டேபிள் போர்டு. இதுவும் அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும், குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டி. சிக்னல் இன் சிக்னல் அவுட், இது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, இதெல்லாம் வேறு எதாவது இருக்கா? இருக்குது. பெஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது? இது ஒரு டிசி டோன் கண்ட்ரோல், ஏசி டோன் கண்ட்ரோல் அல்ல.
ஓகேவா. இது வந்து டிசி டோன் கண்ட்ரோல் பிரெயின்ஸ் டெக்னாலஜி 850 ரூபா வரும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சம்மந்தமாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 5 கண்ட்ரோல் வித் போர்டோடு வரும். இது மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சர்க்கியூட். இது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையான ஒரு பேஸ்டபிள் வரும் உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் பட்ஜெட்டில் கம்மியாக வேணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு. இது டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணணும். இல்லை மிட் கண்ட்ரோல் இருக்கும், பேஸு ட்ரிபிள் மிட் இருக்கும். வேணும்னா பேலன்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட போர்டு மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்களேன். இல்லை இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் ஏசி வோல்ட் கொடுக்கணும். சிக்னல் இன் சிக்னல் அவுட்டு. இந்த கண்ட்ரோல் இம்போர்ட்டட் கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகே, இது ஒரு டோன் கண்ட்ரோல். நாம் இந்த பேஸ்டிபிளுக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். 2 கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 கண்ட்ரோல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசி டோன் வேணால் டிசி டோன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம்? இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த மதர் போர்டு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பற்றி பார்த்தோம் இல்லையா. பேஸ்டிபிள் டோன் கண்ட்ரோல் பற்றி பார்த்தோம் இல்லையா. இது வந்து ப்ளூடூத் போர்டு பாருங்களேன். இது ஒரு கம்பெனி, இது ரொம்ப லோ பட்ஜெட். ஓகேவா. அடுத்து 072 ஜி ஸ்டார் பெஸ்ட் ஒன். இதிலே அடுத்து 073 இருக்குது. இல்லை வேறு எதாவது வேணும்னா அப்படின்னு கேட்டால் வித்து உங்களுக்கு ஆடியோ லெவல் இண்டிகேட்டரோடு வரும். ஸ்பெக்ட்ரம் ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தோடு வரும். 095Wன்னு ஒரு மாடல் வித் என்கோடரோடு வரும். நல்ல எஃப்எம் கிளாரிட்டியோடு இருக்கக்கூடியது. ஏன்னா கஸ்டமர் எல்லா நேரங்களையும் கேட்க மாட்டாங்க. எஃப்எம் கூட சூப்பராக இருக்கும். நல்ல லோக்கலில் டவர் இருந்துன்னு வச்சுங்களேன், கெயின் ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்கவே ரொம்ப அறியாமல் இருக்குது எஃப்எம். ஸோ அதுவும் சூப்பர் பாஸ் பக்காவாக 2.1 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். 2.2 கூட யூஸ் பண்ணலாம் இதில். ஓகே, ஸோ எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துரும். ஃபைனலாக என்னென்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பாருங்கள், இது ஒரு பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. அதாவது எல்லா ரேஞ்சஸ் இருக்குது. 12 வோல்ட்டு 5 ஆம்பியர், 12 வோல்ட்டு 10 ஆம்பியர், 20 ஆம்பியர், 30 ஆம்பியர் வரைக்கும் 12 வோல்ட்டு. அதேமாதிரி 24 வோல்ட் எடுத்திங்கன்னா 24 வோல்ட்லேயுமே 5 ஆம்பியர், 10 ஆம்பியர், 20 ஆம்பியர் எல்லாமே இருக்குது. இந்த பவர் பேக் வோல்ட்டு ப்ளஸ் ஆம்பியர் ரெண்டினுடைய மல்டிப்ளிகேஷனாக இதனுடைய வாட்ஸ். இந்த வாட்ஸ் இது தான் சப்போட ஃப்ரீக்வன்சியோடைய டெப்த்தை பஞ்சை டிசைன் பண்ணுறது இது ஒன்று தான். இதில் ஏதாவது நம்ம ஒரு குறை வச்சிட்டோம்னா நாம் எதிர்பார்க்குற பஞ்ச் சொல்கிறோம் இல்லையா, அது வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கிளாஸஸில் பார்த்துருக்கோன்னா, இந்த டோட்டலால் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே பற்றி கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் இந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணிக்கலாம். யார் வேணால் அசம்பிள் பண்ண முடியும், நீட்டாக சர்வீஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா. சரி, இப்போது பாருங்கள், இது வந்து இந்த பிரெயின் டெக்னாலஜினுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு டிசி டோன் கண்ட்ரோல். இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கோல்டு A044 மாடல். ஸோ அசம்பிள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்டே அவைலபிளாக இருக்குது. விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.